என் பெயர் அகல்யா. எனக்கு இப்போது 18 வயது முடிகிறது. சிறு வயதிலிருந்தே எனக்கு என் சித்தப்பா கார்த்திக்கை தான் ரொம்ப பிடிக்கும். அப்பா அம்மாவை விட அவரிடம்தான் நான் எதையும் தயக்கமில்லாமல் பேசுவேன். அவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டே எங்கள் வீட்டிலேயே தங்கியிருந்தார். சித்தி ஊரில் இருந்ததால் கார்த்திக் சித்தப்பாவுக்கு எங்கள் வீடுதான் சொர்க்கம். நான் 10ஆம் வகுப்பு முடித்தபோது மேற்கொண்டு படிக்க அப்பாவுக்கு இஷ்டமில்லை. பெண் பிள்ளையை காலேஜுக்கு அனுப்பினா கெட்டு போயிடும், படிப்பு முடிஞ்சதும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் என்பது அப்பாவின் பிடிவாதம். ஆனால் சித்தப்பா தான் அப்பாவிடம் சண்டையிட்டு எனக்காக பரிந்து பேசினார். அண்ணே, அகல்யா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவளை நான் காலேஜில் கொண்டு போய் விட்டு கூட்டி வரேன். அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா அதுக்கு நான் பொறுப்பு என்று உத்தரவாதம் கொடுத்தார். ஒரு வழியாக அப்பா சம்மதித்தார். கல்லூரி வாழ்க்கை எனக்கு புதுமையாக இருந்தது. அங்கே மேகலா என்ற தோழி எனக்கு அறிமுகமானாள். அவளுக்கு ஏற்கனவே நிச்சயம் செய்யப்பட்டிருந்தது. அவள் அடிக்கடி தன் வருங்கால கணவனை பற்றியும் அவர்களுக்குள் இருக்கும் நெருக்கத்தை பற்றியும் என்னிடம் ரகசியமாக பேசுவாள். அந்த பேச்சுக்கள் என் மனதிற்குள் ஒருவித சலனத்தை ஏற்படுத்தின. ஒரு நாள் இரவு அப்பா அம்மா இருவரும் ஒரு விசேஷத்திற்காக வெளியூர் சென்றிருந்தார்கள். வீட்டில் நானும் சித்தப்பாவும் மட்டும்தான். சித்தப்பாவுக்கு அன்று பயங்கர தலைவலி. அகல்யா, கொஞ்சம் டீ போட்டு என் அறைக்கு எடுத்துட்டு வரியா என்று கேட்டார். நான் டீ போட்டுக்கொண்டு அவர் அறைக்குள் சென்றேன். அவர் படுக்கையில் சாய்ந்து அமர்ந்திருந்தார். டீயை வைத்துவிட்டு நான் திரும்பிய போது என் கையை பிடித்து இழுத்தார். வெளியே மழை பெய்கிற மாதிரி இருக்கு. உனக்கு தனியா படுக்க பயமா இருக்கும். இங்கே என் பக்கத்திலேயே உட்காரு. உனக்கு ஒரு வீடியோ காட்டேன் என்றார். அவர் காட்டிய வீடியோவை பார்த்ததும் எனக்கு தூக்கி வாரி போட்டது. நான் திகைத்து போய் நின்றேன். அங்கே நான் கண்ட காட்சிகள் என் கற்பனைக்கும் எட்டாதவை. என் இதய துடிப்பு அதிகரித்தது. அவர் மெல்லிய குரலில் என் காதருகே சொன்னார். உன் ஃப்ரெண்டு சொன்னாலே அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதில் இருக்கு பாரு. இது தப்பில்லை அகல்யா, இது ஒரு அனுபவம். முன்பு ஒருமுறை நான் அவரிடம் என் தோழி சொன்ன விஷயங்களை பற்றி பேசியபோது அவர் என்னை கண்டிப்பார் என்று நினைத்தேன். ஆனால் அன்றைக்கு அவர் என்னிடம் இதையெல்லாம் வெளியே யாரிடமும் பேசிவிடாதே. உன் அப்பாவுக்கு தெரிந்தால் அவ்வளவுதான். உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னிடமே கேள், நான் சொல்லித் தருகிறேன் என்று ஒரு விசித்திரமான புன்னகையுடன் சொன்னது இப்போது என் நினைவுக்கு வந்தது. அவர் காட்டிய அந்த வீடியோவும் அவர் பேசிய விதமும் என் மனதில் இருந்த சித்தப்பா என்ற பிம்பத்தை மெல்ல உடைக்க ஆரம்பித்தது. அந்த இரவு ஒரு புதிய மாற்றத்தின் தொடக்கமாக அமைந்தது. மனதில் 1000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் படிப்பில் நான் கவனமாக இருக்க வேண்டும் என்பதில் கார்த்திக் சித்தப்பா உறுதியாக இருந்தார். அகல்யா, படிப்பு தான் உனக்கு முதல் அடையாளம். நீ நல்லா படிச்சாதான் உன் மேல இருக்கிற நம்பிக்கையில உங்க அப்பா உனக்கு அதிக சுதந்திரம் கொடுப்பார் என்பார். அவர் சொல்வதும் சரிதான் என்று தோன்றியது. அன்று இரவு சித்தப்பாவின் அறைக்கு சென்றபோது அவர் ஒரு பெண்களுக்கான பத்திரிகையை படித்து கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும் சட்டென்று அதை மறைத்தார். அன்றே குளிர் அதிகமாக இருந்ததால் நான் அவரிடம் ஒட்டி அமர்ந்து, சித்தப்பா, அந்த வீடியோவை இப்பவே காட்டுங்க, அப்பா வரதுக்குள்ள பார்த்துடலாம் என்றேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் பார்க்க தொடங்கிய சில நிமிடங்களிலேயே அப்பா அறைக்குள் வந்துவிட்டார். அகல்யா, இவ்வளவு நேரமாக இங்கே என்ன செய்கிறாய்? போ, உன் அறைக்கு சென்று படு என்று அப்பா அதட்டினார். நான் பயந்து போய் என் அறைக்கு ஓடினேன். மறுநாள் கல்லூரியில் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. முன்பின் தெரியாத ஒரு எண்ணிலிருந்து எனக்கு ஒரு புகைப்படம் மெசேஜாக வந்தது. அதை பார்த்ததும் என் கண்கள் விரிந்தன. அந்த நபர் என்னிடம் மிகவும் நெருக்கமாகவும் ரொமான்டிக்காகவும் பேசத் தொடங்கினார். நான் அவரிடம் வீடியோ காலில் பேச கேட்டபோது அவர் மறுத்துவிட்டார். அன்று இரவு நான் அறைக்கு வெளியே வந்தபோது சித்தப்பா கையில் போனுடன் மொட்டை மாடிக்கு செல்வதை பார்த்தேன். மணி 12. அந்த அந்நிய மனிதர் சித்தப்பாவாக இருக்குமோ என்ற சந்தேகம் என் அடிமனதில் முளைத்தது. மறுநாள் என் தோழி மேகலாவுடன் ஏற்பட்ட சண்டையினால் நான் மிகவும் சோகமாக இருந்தேன். என் சோகத்தை மாற்ற சித்தப்பா என்னை அவர் பைக்கில் அழைத்து சென்று எனக்கு பிடித்த பிரியாணியும் கூல்ட்ரிங்க்ஸும் வாங்கி கொடுத்தார். அன்று அப்பா அம்மா வீட்டில் இல்லை. ஒரு திருமணத்திற்காக வெளியூர் சென்றிருந்தார்கள். சாப்பிடும்போது சித்தப்பா என்னிடம் கேட்டார், ஏன் மறுபடி வீடியோ பார்க்கலாம் என்று நீ கேட்கவே இல்லை? நான் தான் பார்த்து விட்டேனே, ஒரு புது நண்பர் எனக்கு அனுப்பினார் என்று நான் அந்த அந்நிய நபர் பற்றி சொன்னேன். சித்தப்பாவின் முகம் சட்டென்று மாறியது. ஏதோ ஆழ்ந்த யோசனையில் ஆழ்ந்தார். பிறகு நான் உடை மாற்ற சென்றுவிட்டு திரும்பி வந்தபோது சித்தப்பா என் போனை தோண்டி
கொண்டிருப்பதை பார்த்தேன். என்னை பார்த்ததும் பதட்டமாக போனை வைத்தார். சாப்பிடும்போது அவர் என்னை ஒரு விசித்திரமான பார்வையால் பார்த்து கொண்டே இருந்தார். அவர் ஏதோ சொல்ல வருகிறார் என்று எனக்கு புரிந்தது. அப்போது அந்த அந்நிய நபரிடமிருந்து மெசேஜ் வருகிறதா என்று நான் போனை எடுத்தேன். உடனே சித்தப்பா என் கையில் இருந்த போனை பிடுங்கினார். சாப்பிடும்போது போன் எதற்கு, இது கெட்ட பழக்கம் என்று அதிகாரமாக சொன்னார். எனக்கு அவர் மீது கொஞ்சம் கோபமும் அவர் என் மேல் பொறாமைப்படுகிறாரோ என்ற ஆசையும் வந்தது. சரி, நான் தூங்கப் போகிறேன், போனை தாருங்கள் என்றேன். பாத்திரங்களை சுத்தம் செய்துவிட்டு என் அறைக்கு வா, தருகிறேன் என்றார் சித்தப்பா. நான் வேக வேகமாக வேலைகளை முடித்துவிட்டு இரவு 11 மணிக்கு அவர் அறைக்கு சென்றேன். சித்தப்பா என் போனை தாங்க, நான் என் ஃப்ரெண்டு கூட பேசணும் என்றேன். அவர் தலையை பிடித்து கொண்டு, எனக்கு தலை வலிக்குது அகல்யா, முதல்ல எனக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வா என்றார். நான் டீ போட்டு எடுத்துக்கொண்டு அவர் அறைக்கு சென்றேன். டீயை வைத்துவிட்டு திரும்பிய போது சட்டென்று என் கையை பற்றி இழுத்தார். இன்னைக்கு வீட்டில் யாரும் இல்லை, உனக்கு தனியா படுக்க பயமா இருக்கும், இன்னைக்கு இங்கேயே என் பக்கத்துல படுத்துக்கோ என்றார். அவருடைய கண்களில் ஒரு மின்னல் தெரிந்தது. எனக்கு அந்த அந்நிய நபருடன் வீடியோ காலில் பேச வேண்டும் என்ற ஆசை ஒரு புறம் இருந்தாலும் சித்தப்பாவின் இந்த நெருக்கம் என் மனதில் ஒரு புதுவிதமான படபடப்பை ஏற்படுத்தியது. நான் அமைதியாக அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். நான் பயந்தது போலவே சித்தப்பா கார்த்திக் அன்று மிகவும் அதிகாரமாக பேசினார். நான் சொன்னா கேளு அகல்யா, இன்னைக்கு ராத்திரி நீ இங்கேயே தான் இருக்கணும் என்று சொல்லி என்னை படுக்கையில் அமர வைத்தார். அவர் என் போனை தீவிரமாக தோண்டிக் கொண்டிருந்தார். எனக்கு ஒரு பக்கம் அந்த அந்நிய நபர் மீது ஆர்வம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சித்தப்பாவிடம் சிக்கி கொண்டோமே என்ற பயம் இருந்தது. மணி நள்ளிரவு 12 ஆகியிருந்தது. திடீரென சித்தப்பா என் முகத்தை பார்த்தார். அந்த பையன் யாருன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டார். நான் ஆவலோடு ஆமாம் சித்தப்பா, சொல்லுங்க என்றேன். அவர் என் போனை என்னிடம் நீட்டினார். அதில் இருந்த புகைப்படத்தை பார்த்ததும் என் தலை சுற்றியது. என் காலடியில் பூமி நழுவுவது போல இருந்தது. அந்த புகைப்படத்தில் இருந்தது என் தோழி மேகலாவிற்கு நிச்சயம் செய்யப்பட்ட அவளுடைய வருங்கால கணவன். எனக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. என் கண்கள் கலங்கியதை பார்த்து சித்தப்பா என் கைகளை பிடித்து ஆறுதல் சொன்னார். அகல்யா, நீ அந்த நபர் பற்றி சொன்னபோதே எனக்கு சந்தேகம் வந்துவிட்டது. அதனால்தான் உன் போனை வாங்கி நான் செக் செய்தேன். நீ அகல்யா என்று நினைத்து கொண்டு அவன் உன் புகைப்படங்களை கேட்டு மிரட்ட திட்டமிட்டிருந்தான். ஒருவேளை நான் தலையிடாமல் இருந்திருந்தால் அவன் உன்னை ஏமாற்றி உன் வாழ்க்கையும் நம் குடும்ப மானத்தையும் சிதைத்திருப்பான். உன் அப்பாவை பற்றி உனக்கு தெரியுமல்லவா, விஷயம் தெரிந்தால் உன்னையும் என்னையும் உயிரோடு வைத்திருக்க மாட்டார். சித்தப்பாவின் வார்த்தைகள் என் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது. தொடர்ந்து அவர் சொன்னார், நீ என்னிடம் அந்த வீடியோக்கள் பற்றியும் தவறான விஷயங்கள் பற்றியும் பேசியபோது உன்னை நான் கண்டித்திருக்கலாம். ஆனால் நான் கண்டித்திருந்தால் நீ என்னிடம் பேசுவதை நிறுத்திவிட்டு ரகசியமாக இது போன்ற நபர்களிடம் மாட்டிக்கொண்டிருப்பாய். அதனால்தான் உன்னிடம் நண்பனாக பழகி உனக்கு எது சரி எது தவறு என்று புரிய வைக்க காத்திருந்தேன். இது உன் வயதின் கோளாறு அகல்யா. ஆனால் வாழ்க்கை அதைவிட பெரியது. நான் விம்மி விம்மி அழுதேன். எனக்கு பாதுகாப்பாக இருந்த ஒரே மனிதரை நான் தவறாக எண்ணியதை நினைத்து வருந்தினேன். சித்தப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. இனிமேல் நான் படிப்பில் மட்டும்தான் கவனம் செலுத்துவேன். மேகலா போன்ற தவறான தோழிகளிடம் பழக மாட்டேன் என்று உறுதியளித்தேன். அவர் சிரித்துக்கொண்டே என் தலையை வருடினார். வாழ்க்கையில சுதந்திரம் வேணும், ஆனா அதுக்கு ஒரு எல்லை இருக்கணும் அகல்யா. இனி உன் கவனம் முழுக்க உன் மேலே இருக்கட்டும். அன்று நான் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டேன். அந்த இரவுக்கு பிறகு என் உலகம் அப்படியே தலைகீழாக மாறியது. சித்தப்பா கார்த்திக் எனக்கு காட்டிய அந்த உண்மை என் கண்களை திறந்திருந்தது. மறுநாள் காலை விடிந்தபோது என் மனதில் ஒரு தெளிவு பிறந்தது. கண்ணாடி முன் நின்று என்னையே பார்த்து கொண்டேன். நேற்றிருந்த அகல்யா வேறு, இன்று இருக்கும் அகல்யா வேறு. கல்லூரிக்கு செல்லும் வழியில் சித்தப்பாவிடம் கேட்டேன். சித்தப்பா, அந்த பையன் இன்னும் எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அவனுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டாமா? சித்தப்பா புன்னகைத்தார். நிச்சயமாக அகல்யா, ஆனால் அதை நாம் புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டும். அவன் உன்னை ஒரு பலவீனமான பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கான். அதை உடைப்போம். அன்று கல்லூரி இடைவேளையில் மேகலா என்னை சந்தித்தாள். அவள் முகத்தில் ஒருவித நக்கலான சிரிப்பு இருந்தது. என்ன அகல்யா, நேற்று யாரோ உனக்கு மெசேஜ் பண்ணாங்களாமே, ரொம்ப பிஸியா இருந்தியோ என்று கிண்டலாக கேட்டாள். அப்போதுதான் எனக்கு புரிந்தது, இது மேகலாவும் அந்த பையனும் சேர்ந்து ஆடிய நாடகம் என்று. என் தோழியே எனக்கு குழிப்பறிக்க பார்த்திருக்கிறாள். நான் பதட்டப்படாமல் அமைதியாக சொன்னேன். ஆமாம் மேகலா, யாரோ ஒருத்தர் பேசினாரு. ஆனா இப்போ அந்த ஃபோன் என்கிட்ட இல்லை, என் சித்தப்பா கிட்ட இருக்கு. அவர் அந்த நம்பரோட லொகேஷனை சைபர் கிரைம் போலீஸ் மூலமா கண்டுபிடிச்சிட்டாராம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பையன் வீட்டுக்கு போலீஸ் போயிடும். இதை கேட்டதும் மேகலாவின் முகம் வெளுத்து போனது. அவள் கைகள் நடுங்க தொடங்கின. உடனே அங்கிருந்து நழுவி யாருக்கோ ஃபோன் செய்ய ஓடினாள். நான் தூரத்திலிருந்து பார்த்தேன்.
அவள் அந்த வில்லன் நம்பருக்குத்தான் ஃபோன் செய்கிறாள் என்பது எனக்கு தெரிந்தது. அன்று மாலை நான் வீட்டிற்கு வந்தபோது சித்தப்பா ஒரு லேப்டாப்பில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தார். அகல்யா, இங்கே வா என்று அழைத்தார். அந்த பையன் பயந்து போய் சித்தப்பாவுக்கு அனுப்பிய மன்னிப்பு மெசேஜ்களை காட்டினார். சித்தப்பா, நீங்க நிஜமாவே போலீஸுக்கு போனீங்களா என்று வியப்புடன் கேட்டேன். இல்லை அகல்யா, நான் அவனை ஃபோனில் அழைத்து மிரட்டினேன். நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்பதால் அவன் மொபைலில் இருந்த சில ஆதாரங்களை எடுத்துவிட்டேன் என்று பொய் சொன்னேன். அவன் பயந்து இனி உன் பக்கமே வரமாட்டான். அது மட்டுமில்லாமல் மேகலாவையும் எச்சரித்து விட்டேன் என்றார். அதன் பிறகு மேகலா என்னிடம் பேசுவதை தவிர்த்தாள். நானும் அவளை போன்றவர்களின் நட்பை துண்டித்தேன். சித்தப்பா சொன்னது போல படிப்பில் முதலிடம் பிடித்தேன். என் மாற்றத்தை பார்த்த அப்பாவுக்கு என் மீது அதீத நம்பிக்கை வந்தது. ஒரு நாள் அப்பா என்னிடம் சொன்னார், அகல்யா, உன்னை காலேஜுக்கு அனுப்பும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஆனா இப்போ உன்னை பார்க்கும்போது பெருமையா இருக்கு. நீ உன் சித்தப்பா பேச்சை மட்டும் கேட்டு நட, உனக்கு நல்லது நடக்கும். அப்பாவுக்கு தெரியாது, அந்த சித்தப்பா தான் என் வாழ்க்கையை சிதைந்து போகாமல் காப்பாற்றினார் என்று. சில நேரங்களில் கசப்பான உண்மைகளும் கடுமையான ஒழுக்கங்களும் தான் நம்மை சரியான பாதையில் அழைத்து செல்லும். என் சித்தப்பா அன்று காட்டியது வெறும் வீடியோக்கள் மட்டுமல்ல, இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதற்கான ஒரு பாடத்தையும் தான். அகல்யா இப்போது ஒரு தைரியமான பெண்ணாக வளர்ந்து விட்டாள். அவளுக்கு இப்போது தெரியும் யார் உண்மையான நண்பன், யார் நலம் விரும்பி என்று. சித்தப்பா கார்த்திக் அவளுக்கு ஒரு உறவாக மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் இருந்தார். சித்தப்பா கார்த்திக் கொடுத்த தைரியத்தில் நான் கல்லூரிக்கு சென்றாலும் உள்ளுக்குள் ஒருவித பதற்றம் இருக்கவே செய்தது. அன்று மதியம் அந்த மர்ம நபரிடமிருந்து மீண்டும் ஒரு மெசேஜ் வந்தது. என்ன அகல்யா, சித்தப்பா சொன்னாருன்னு பயந்துட்டியா? அந்த ஆளு வெறும் வாய் சவடால் தான் விடுவாரு. ஒழுங்கா நான் கேட்குற ஃபோட்டோவை அனுப்பு, இல்லைனா நேற்று நம்ம பேசின ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையும் உங்க அப்பாவுக்கு அனுப்பிடுவேன். என் உடல் நடுங்கியது. அவன் பயப்படவில்லை, மாறாக மிரட்டுகிறான். உடனே சித்தப்பாவிற்கு ஃபோன் செய்து விபரத்தை சொன்னேன். பயப்படாத அகல்யா, அவன் வலையில அவனே விழப்போறான். இப்போ நான் சொல்ற மாதிரி மெசேஜ் பண்ணு என்று ஒரு திட்டத்தை சொன்னார். சித்தப்பா சொன்னபடி அவனுக்கு மெசேஜ் அனுப்பினேன். சரி, நீங்க சொல்றது சரிதான். எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என் படிப்பு போயிடும். நாம நேர்ல சந்திச்சு பேசலாமா? நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரணும். அவன் உடனே சம்மதித்தான். மாலையில் கல்லூரிக்கு அருகிலுள்ள ஒரு ஒதுக்குப்புறமான பூங்காவிற்கு வர சொன்னான். மாலையில் நான் அந்த இடத்திற்கு சென்றேன். அங்கே மேகலாவின் மச்சான் கையில் சிகரெட்டுடன் நின்றிருந்தான். என்னை பார்த்ததும் விகாரமாக சிரித்தான். என்ன அகல்யா, நேர்ல பார்த்தா இன்னும் அழகா இருக்க, பயந்துட்டியா என்று என் கையை பிடிக்க வந்தான். நிறுத்துடா என்ற சத்தம் கேட்டு அவன் திடுக்கிட்டு திரும்பினான். அங்கே சித்தப்பா கார்த்திக் தன் கையில் மொபைலுடன் நின்றிருந்தார். சித்தப்பா, நீங்க எப்படி இங்க என்று அவன் அலறினான். தம்பி, நீ என் பொண்ணுக்கிட்ட பேசின எல்லாத்தையும் நான் லைவ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, நீ இப்போ பேசினதும் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இப்போ உன்னோட இந்த முகமூடியை உன் வருங்கால மனைவி மேகலாவுக்கும் அவங்க வீட்டுக்கும் அனுப்ப போறேன். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சீரழிக்க பார்த்த உன் லட்சணம் ஊருக்கே தெரியட்டும் என்றார் சித்தப்பா கம்பீரமாக. அவன் பயத்தில் சித்தப்பாவின் காலில் விழுந்தான். சார், மன்னிச்சிடுங்க சார், தெரியாம பண்ணிட்டேன். போலீஸுக்கு மட்டும் போயிடாதீங்க, மேகலா கிட்டையும் சொல்லிடாதீங்க என்று கெஞ்சினான். சித்தப்பா அவனை பார்த்து அருவருப்புடன் சொன்னார். அகல்யா ஒரு சாதாரண பொண்ணுன்னு நினைச்சியா? அவளுக்கு பின்னாடி ஒரு தூண் மாதிரி நான் இருக்கேன்னு உனக்கு தெரியல? ஒழுங்கா எல்லா மெசேஜையும் டெலிட் பண்ணிட்டு ஓடி போயிரு, இல்லனா ஜெயில் தான் உனக்கு இடம். அவன் அங்கிருந்து தலை தெறிக்க ஓடினான். நான் சித்தப்பாவை கட்டி பிடித்து கொண்டு அழுதேன். சித்தப்பா, நீங்க மட்டும் இல்லனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அகல்யா, இதுக்காகத்தான் நான் உன்கிட்ட நண்பனா பழகினேன். இந்த உலகத்துல நிறைய பேர் அன்பால உன்னை ஏமாற்ற பார்ப்பாங்க. ஆனா உன் சித்தப்பா எப்பவும் உனக்கு ஒரு கவசமா இருப்பேன். இப்போ அந்த பயம் தீர்ந்ததா என்றார். அன்றிலிருந்து எனக்குள்ளிருந்த பயம் மறைந்து ஒரு புதிய துணிச்சல் பிறந்தது. அதன் பிறகு மேகலாவின் திருமணமும் அந்த பையனுடன் நின்றது. சித்தப்பா மேகலாவின் பெற்றோரிடம் ஆதாரங்களை காட்டி அவளை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றினார். சித்தப்பாவின் கண்டிப்பான அரவணைப்பும் அவர் கற்றுக் கொடுத்த வாழ்வியல் பாடமும் என்னை ஒரு தைரியமான பெண்ணாக மாற்றியது. அகல்யாவின் கதை நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றே ஒன்றுதான். பெண்களின் சுதந்திரம் என்பது அவர்கள் எடுக்கும் முடிவுகளில் இருக்கிறது. ஆனால் அந்த முடிவுகள் சரியானதாக இருக்க ஒரு நல்ல வழிகாட்டியின் துணை அவசியம். அகல்யாவிற்கு அது அவள் சித்தப்பாவாக அமைந்தார். அந்த சம்பவத்திற்கு பிறகு சில ஆண்டுகள் ஓடி மறைந்தன. நான் இன்று ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனத்தில் கை நிறைய சம்பளத்தில் வேலை பார்க்கிறேன். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு வெற்றியின் பின்னணியிலும் சித்தப்பாவின் அந்த ஒரு நாள் இரவு வழிகாட்டுதல் இருந்தது. அன்று அவர் மட்டும் என்னை மிரட்டியோ அல்லது கண்டித்தோ
ஒதுக்கி இருந்தால் நான் பயத்தில் யாரிடமாவது சிக்கியிருப்பேன் அல்லது என் கனவுகளை தொலைத்திருப்பேன். ஆனால் அவர் என் மீது வைத்த நம்பிக்கையும் எனக்கு கற்றுக் கொடுத்த தற்காப்பு பாடமும் தான் என்னை இந்த நிலைக்கு உயர்த்தியது. இப்போது அப்பா என்னிடம் அடிக்கடி சொல்வார், அகல்யா, அன்னைக்கு கார்த்திக் உன் மேல ஜாமீன் எடுத்தப்போ நான் அவனை திட்டினேன். ஆனா இன்னைக்கு இந்த குடும்பத்தோட கௌரவத்தையே நீதான் காப்பாத்தி நிக்கிற. என் தம்பி உன்னை வளர்த்த விதம் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்பாவுக்கு தெரியாது, சித்தப்பா என் கௌரவத்தை மட்டுமல்ல என் உயிரையும் ஒருமுறை காப்பாற்றினார் என்று. சித்தப்பாவும் நானும் இன்று வரை அந்த ரகசியத்தை பகிர்ந்து கொள்வதில்லை. அது எங்களுக்குள் இருக்கும் ஒரு புனிதமான புரிதல். இன்று என் சித்தப்பாவிற்கு வயது கூடிவிட்டது. சித்தி ஊரிலிருந்து வந்த பிறகு அவர் இப்போது ஓய்வில் இருக்கிறார். இப்போதும் நான் ஊருக்கு செல்லும்போது அவருக்கு பிடித்த இஞ்சி டீயை நானே போட்டு எடுத்துக்கொண்டு அவர் அறைக்கு செல்வேன். அவர் இப்போதும் அதே புன்னகையுடன் கேட்பார், என்ன அகல்யா, இப்பவும் உனக்கு தனியா படுக்க பயமா இருக்கா? நான் சிரித்து கொண்டே சொல்வேன், இல்லை சித்தப்பா, நீங்க எனக்கு கொடுத்த தைரியம் எப்பேற்பட்ட புயலையும் எதிர்கொள்ளும் சக்தியை எனக்கு கொடுத்திருக்கு. அகல்யாவின் இந்த பயணம் வெறும் ஒரு பெண்ணின் கதையல்ல, இது ஒவ்வொரு வீட்டின் யதார்த்தம். பெற்றோர்களுக்கு உங்கள் பிள்ளைகள் தவறு செய்யும் போது அவர்களை கண்டிப்பதை விட அவர்கள் ஏன் அந்த தவறை செய்தார்கள் என்பதை நண்பனாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு உங்களை சுற்றியுள்ள உலகம் வண்ணமயமாக தெரிந்தாலும் உங்களுக்கு எது பாதுகாப்பு என்பதை உங்கள் குடும்பத்தை விட யாராலும் சிறப்பாக சொல்ல முடியாது. பெரியவர்களுக்கு ஒரு பெண்ணின் சுதந்திரத்திற்கு முட்டுக்கட்டை போடாமல் அவளுக்கு பின்னால் ஒரு தூணாக நின்றால் அவள் வானை தொடுவாள். சித்தப்பா கார்த்திக் போன்ற வழிகாட்டிகள் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கிடைத்தால் இங்கே எந்த ஒரு அந்நிய நபரும் பெண்களின் வாழ்க்கையை சிதைக்க முடியாது. அகல்யா இப்போது ஒரு வெற்றியாளராக மட்டுமல்ல, ஒரு பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் திகழ்கிறார். இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.